ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் மியாவை காட்டுறாங்க. அவ கூட நம்ம ஹீரோ செந்தா இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட மேரேஜ் கான்ட்ராக்டை கொடுத்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, 1 இயர் தான், அந்த 1 இயர்க்குள்ளே நம்ம வந்துட்டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறது கிடையாது. ஒரு வேளை இருந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை என் கிட்ட தான் இருக்கும். 1 இயர்க்கு அப்புறம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயின் வந்து அந்த கான்ட்ராக்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பார்க்குறா. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்கா. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ப்ரொஃபஸராக இருந்தாங்க பெய்ஜிங் யூனிவர்சிட்டியில். பட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இவங்க வீட்டில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு அக்கா இருக்கா. அவள் அக்கா வந்துட்டு இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு கூட நம்ம ஹீரோயின் கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவகிட்ட இப்போ இருக்க ஒரே ஜாப் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறது தான். ஸோ கொட்டுற மலையில் நம்ம ஹீரோயின் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து யாரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ சென் தான் அந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஃபுட்டை டெலிவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோ வந்து வழியில் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீங்கள் வேணும்னா வந்து என் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கூட போகலால அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின், இல்லை நான் வந்து கொஞ்சம் நிறைய ஃபுட்டெல்லாம் டெலிவர் பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ இப்போ நான் போயே தீரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகிடுது. அவளோட பிளாங்க் ஆகிடுறா. நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போய் அவளை உள்ளே படுக்க வச்சிடறான். ஸோ ஒரு 1 நாள் லேட்டாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் கான்ஷியஸே வருது. அவள் முழிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, ஐயோ சாரி, நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னோட சிஸ்டருக்குமே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு எனக்கு பணம் தேவை, அதனால தான் இந்த மாதிரி ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுகிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, உனக்கு பணம் தேவையா, உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து, என்னோட சிஸ்டருக்கு நிறைய பில் பே பண்ண வேண்டியது இருக்குது, அவளுக்கு இன்னும் சர்ஜரி வேறு பண்ணணும், ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 5 மில்லியன் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து, நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், நானும் நீயும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கு இப்போது அது தேவை, ஸோ நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட சிஸ்டரோட எக்ஸ்பென்சஸ், உன்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து, எப்படி உடனே ஒருத்தவரை நம்பி ஓகே சொல்ல முடியும், அவள் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஏன்னா அவள் ஆல்ரெடி இன்னொருத்தவனை வேற லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட சிஸ்டர் கூட உட்காந்துட்டு இருக்கா. அவள் சிஸ்டர்கிட்ட பேசுகிறா. அவளுக்கு கான்ஷியஸ் இல்லை, பட் இவள் பேசுகிறா. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனை நம்பலாமான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க சிஸ்டருக்கு ரொம்ப சீரியஸாக ஆகிடுது, உடம்பு சரியில்லாமல். அங்கே டாக்டர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ உயிரை காப்பாற்றி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட, வேமா சர்ஜரி பண்ணலன்னா உன் சிஸ்டர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப வந்திருக்கா. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்து அவன் அந்த மேரேஜ் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடுறா. ஸோ 2 பேரும் போய் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த மேரேஜில் இஷ்டமே கிடையாதுல்ல. ஸோ அவள் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிறா. அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து, இது உன்னோட வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஸோ நீ வந்து இதில் சிரிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறா. அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறா, நீ என்னோட வீட்டுக்கு வரணும், பிகாஸ் என்னோட அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோக்கு அப்பா கிடையாது, அவங்க அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டாரு. அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்குறாரு நம்ம ஹீரோயின் கிட்ட. பார்த்தா அவங்க அக்காக்கான எல்லா பில்ஸுமே பே பண்ணிட்டாங்க, இப்போ சர்ஜரி பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணிவிட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கள் அம்மாவை நீ பார்க்க வரணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து, நான் எப்படி இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ, நான்லாம் பார்க்க மாட்டேன், எங்கள் காருக்குள்ளேயே நீ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி காரை ஸ்டாப் பண்ண சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ்ஸையுமே சேஞ்ச் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போனால் அவங்க அம்மா பார்க்குற பார்வையிலே தெரியுது அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கல அப்படின்னு. அப்போது ஹீரோவோட அம்மா வந்துட்டு சென் கிட்ட, உனக்கு என்ன தைரியம், இந்த மாதிரி ரோட்டில் போகிற எவ்வளோ பிடிச்சி மேரேஜ் பண்ணிட்டு வந்திருப்ப,
இருப்ப, பார்க்கவே தெரியுது ரொம்ப பூவராக இருக்கா, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோ இவ என்னோட ஒய்ஃப், இப்போ நீங்கள் இவள் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் ஒன்றும் பிறந்ததுலேருந்து பூவெல்லாம் கிடையாது, என்னோட அப்பா அம்மா 2 பேருமே பெய்ஜிங் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக தான் இருந்தாங்க. ஸோ நான் வந்து எங்கள் அம்மா அப்பா இறந்தக்கப்புறம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதுக்கு முன்னாடி நாங்களும் உங்கள் ஈக்குவலாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. பட் அவள் என்ன பேசினாலும் அவங்க அம்மாவுக்கு அவளை பிடிக்கிற மாதிரியே தெரியல. அங்கே பார்த்தா ரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர. ஆக்சுவலி அவளுக்கு நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு ஆசை, பட் ஹீரோக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அப்போது ரியா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, உன்னை பற்றி அவன் என்கிட்ட சொன்னதே கிடையாது, திடீர்னு பார்த்தா மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, ஆமாம் நாங்கள் மீட் பண்ணோன்னே எங்களுக்கு பிடிச்சி போச்சு, அதனால நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், இதில் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ரியா வந்துட்டு எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, சரி சரி உன்னோட அப்பா அம்மா வந்து எங்கே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பெய்ஜிங் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாங்க அப்படின்னும் போது அந்த ரியா வந்துட்டு என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் பெய்ஜிங் யூனிவர்சிட்டியோட பிரின்சிபல், பட் உங்கள் அம்மா அப்பாவை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து ஊரில் இருக்க எல்லாரையும் நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்கா, என்னோட ஒய்ஃப் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறியா, இதை பற்றி உனக்கு எந்த கவலையும் தேவை கிடையாது, நீங்கள் இருந்து போகலாம் அப்படின்னு அசிங்கப்பட்டீங்கன்னா அந்த ரியாவுமே அங்கேருந்து போயிடுறா. ஸோ அப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட, நான் நினச்ச மாதிரி நீ ரியாவை மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து மேடை ஒரு மருந்து மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டே இருக்கும் போது இதை எடுத்துக்கூட அப்போ தான் நீ வேகமாக ப்ரெக்னென்ட் ஆவ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இஷ்டம் இல்லை, பட் இருந்தாலும் குடிச்சிடறா, பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு தான் அவளை பிடிக்கலையே அதனால. அதுக்கப்புறம் அவங்க தூங்குறதுக்காக போயிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு செம்மையான ஸ்டொமக் பெயின் வந்துடுது, அந்த மெடிசன்னால தான். நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்ன உடனே அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போது டாக்டர் வந்துட்டு இவங்க ஏதோ மெடிசன் குடிச்சிருக்காங்க, அதுதான் இவங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருந்தனால அல்சர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஸோ இவங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், இல்லைனா இது ரொம்ப சீரியஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, இதை நான் பார்த்துக்கிறேன், எதுக்கு நீ தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க, நீ வீட்டுக்கு போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ என்னோட அம்மானால தானே இப்படி ஆச்சு, ஸோ நான் தானே உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்மே சரி ஓகே அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவளுக்கு அவங்க கிராண்ட்மா கால் பண்ணுறாங்க, உன்னோட கசின் மேரேஜ் பண்ணிட்டா, ஸோ அவள் உன்னை மீட் பண்ணணுன்னு சொல்கிறா, நாளைக்கு நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இதை சொல்லும்போது நம்ம ஹீரோ நாளைக்கு என்னோட டிரைவர் கொண்டு போய் என்னை வீட்டில் விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நைட் போல தான் நம்ம ஹீரோயின் கிராண்ட்மாவோட வீட்டுக்கு போய் அங்கே வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த கசன் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு உள்ள வந்துடுறா. அங்க நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தால, அவன் வந்துட்டு இவகிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம இப்போ வந்துட்டு அவன் அவளோட கசனை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இவகிட்ட ரீசன் இருக்குது இவ ஏன் இந்த மாதிரி மேரேஜ் பண்ண அப்படின்னு, பட் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்ல. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் அப்ராடில் போய் படிக்க போகிறா அப்படின்னுட்டு அவன் அப்ராட்க்கு போயிருக்கான், வந்ததுக்கப்புறம் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஹீரோயின் ரொம்ப புவராக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு அந்த கசனை மேரேஜ் பண்ணிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது, பட் அவள் எந்த ரியாக்டுமே பண்ணிக்கலை. ஸோ அவங்க எல்லாரும் சாப்பிடும்போது அங்கே அந்த கசன் வேணும்னு ஹீரோயின் அசிங்கப்படுத்துகிறா, அவரோட அப்பா அம்மா இல்லாமல் நீ ரொம்ப புவராக வாழ்ந்துட்டு இருக்க, அதனால தான் அவனுக்கு ஒன்று பிடிக்கல, அவன் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டான், எங்களுக்குள்ளே எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஸோ வேமா நீயும் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா. அப்போ திரும்ப அப்போ தானே உன்னோட சிஸ்டரை காப்பாற்ற முடியும், இல்லை அவள் இந்த உலகத்திலே இல்லாமல் போயிட்டா என்ன பண்ண முடியும்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிறது. கிராண்ட்மா கூட அவளை பேச வேண்டாம் அப்படின்னு தடுக்கவே இல்லை, அவங்களும் நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து யாருக்கும் என் மேலே அக்கறை பண்ணுன்ற அவசியம் கிடையாது, எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறா. அவளுக்கு ரொம்ப அழகையாக வந்துட்டு இருக்கு, அவளுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. பார்த்தா அங்கே மழையும் பேஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கொடையோட வந்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்து எப்படி நீங்கள் வந்த அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கணும், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயினை தூக்கிட்டு போக போகிறான். அப்போது ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு குழந்தை வேணும்னா சொல்லு, நான் உனக்கு பேபி பெற்று தரேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து உனக்கும் எனக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நைட் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறா. அப்போது ஹீரோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் கூட
டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ நீ ஷியோராக தான் இருக்கியா, நீ எதுவும் போதையில் எதுவும் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவள் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கனால நம்ம ஹஸ்பண்ட் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போகணும் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது அவள் இந்த மாதிரி வெளில போகிறேன்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி அவன் கிஃப்ட் பண்ணிவிட்டு இதை நீ போட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நான் ஏன் இதை போடணும் அப்படின்னும் போது அவன் இது நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட், உன்னோட ஹஸ்பண்ட் ரிச்சுனா நீ எக்ஸ்பென்சிவான திங்ஸை தான் யூஸ் பண்ணணும், ஸோ இதெல்லாம் நீ பார்க்காத, இதை நீ போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினே அதை வியர் பண்ணிவிட்டு அந்த கெட் டுகெதருக்கு போயிடுறா. ஸோ பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை புல்லி பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. அங்கே இருக்க ஒருத்தவன் சொல்கிறான் நான் என்னோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட கம்பெனி தான் அவன் சொல்கிறான். பட் அவங்க யாருமே சிஇஓ பார்த்தது இல்லாதனால அவனுக்கு அடையாளமும் தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இன்னொருத்தவனும் சொல்கிறான் இந்த மாதிரி நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், பட் நீ தான் பாவம் நல்லா படித்து ஒரு ஃபுட் டெலிவரி ஜாப் தான் உனக்கு கிடைச்சிருக்கு, அதை வச்சு தான் உன் குடும்பத்தை பார்த்துட்ருக்க, நீ புவராக இருக்கனால உன்னை எல்லாருமே கொஞ்சம் லோவாக தானே பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி அவளை வந்து ட்ரிங்க் பண்ண சொல்லி வற்புறுத்துறாங்க. அவள் வேணான்னு சொல்லும்போது அவள் மேலே கொண்டு போகிறான் அப்படின்ட்டு அதை அவள் ட்ரெஸ்லேயே ஊற்றி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணுறதை பார்த்த உடனே அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் தான் இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எல்லாருக்கும் ஷாக்கிங்காக ஆகிட்டு இருக்கு. அப்போது ஹஸ்பண்டா, சரி ஓகே எங்கள் கூட உட்காந்து நீங்களும் சாப்பிடுங்க அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உண்மைக்கு இதோட ஹஸ்பண்ட் தான், அவர் ரொம்ப ரிச் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் அப்போ என்னை விட ரிச்சா, நான் தான் என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்றான். அப்போது ஹீரோ வந்துட்டு அந்த என்னோட கம்பெனிக்கு சிஇஓவே நான் தான் அந்த சென்னை அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்ப மாட்டேங்கிறான். நான் இதை போய் நம்ப வேணாம், நான் என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியா நீ நம்ப மாட்டியா அப்படின்னு கால் பண்ணி இவனை உடனே ஃபயர் பண்ண சொல்லிடுறான். இவனுக்குமே கால் பண்ணி இதுக்கப்புறம் உனக்கு இங்கே ஜாப் கிடையாது, எப்படி நீ சிஇஓவே எதிர்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே நம்புகிறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே ஒரு ரிச் மேனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் நீ மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. காரில் இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ எனக்கு ஆசையாக வாங்கி தந்தா அந்த நெக்லஸில் அவங்க ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டாங்க, ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் டர்ட்டி ஆகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒரு விஷயமா, உனக்கு வேணும்னா உனக்கு ஜுவல்லரி ஷாப்பையும் கூட வாங்கி தருவா அப்படின்னு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் கொண்டு வர சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கு எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னும் போது அவன் கேட்காம அவன் அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு நான் பக்கத்து ஹாலில் தான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறேன், நீ வந்து இங்கே இருக்க என்னனாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. ஸோ அவளுமே அந்த அசிஸ்டண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண எதை வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா அதே ஜுவல்லரி ஷாப்க்கு நம்ம ஹீரோயினோட கசன் வந்திருக்கா. ஸோ அவள் பார்த்துட்டு உண்மைக்கே வந்துட்டு நம்ம குரூப்பில் பேசின மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு இவ ஏதோ ரிச்கா இதான் கரெக்ட் பண்ணிட்டா போலியே அப்படின்னு அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க குரூப்பில் போட்டு அவங்க எல்லாரும் அதை பற்றி காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனோடனே பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணிடுறா. ஹீரோ கிட்ட நான் உன் காசெல்லாம் ரொம்ப செலவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பட் இதுக்கப்புறம் நான் செலவே பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நம்ம செலவு பண்ணுறதுக்கு தானே சம்பாதிக்கிறோம், இவ்வளோ பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் உனக்கு தான், உனக்கு எவ்வளோ வேணுமோ செலவு பண்ண, ஆக்சுவலி நான் சொல்ல போனால் என் மொத்த அமௌண்ட்டில் இருந்து நீ கொஞ்சத்தை தான் செலவே பண்ணியிருக்க, இது ஒன்றும் பெரிய டீலே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா நான் 3 days யூரோப் போகிறேன் பிஸ்னஸ் ட்ரிப் மாதிரி, ஸோ அது வரைக்கும் நீ சேஃபாக இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் ஹீரோ இல்லை. அவன் அவளுக்காக நோட்ஸ்லாம் வச்சுட்டு போயிருக்கான் கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்ட்டு. அவளுக்கு மெசேஜும் பண்ணியிருக்கான் நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன், நான் இங்கே ரீச் ஆகிட்டேன், நான் இங்கே ஃப்ளைட் ஏறிட்டேன் அந்த மாதிரி. ஸோ ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை அறியாமையே நம்ம ஹீரோவை ரொம்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா.
2 டேஸ் லேட்டர் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க சிஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு கான்ஷியஸே வரல. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட, இப்போ நான் ஒரு நல்ல மனுஷனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் எதிர்பார்த்ததை விட அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், அவன் தான் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுறான், ஒன்று காப்பாற்றிருக்கான். ஸோ அவனை என் லைஃப்பில் நான் விட போகிறதே கிடையாது, அவனை நான் டிவோர்ஸ் பண்ண போகிறதே கிடையாது. பிகாஸ் என்னோட ஹஸ்பண்டை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ பார்த்தனா உனக்கும் அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி அவங்க அக்காவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகியிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் சரி கிடையாது, அவங்க செப்பரேட்டடாக தான் இருந்திருக்காங்க. பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் வந்துடுறான். அவன் ஹீரோயின் கிட்ட, உன்னோட அக்கா பாட்டுக்கு என்னோட பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இப்போ கோமாவில் படுத்து கிடக்கா, என் பணத்தெல்லாம் யார் கொடுப்பா, நீ தான் கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து, உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு ஆகிருச்சு, இப்போ எதுக்கு தேவையெல்லாம் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, உன் அக்கா உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் இருக்க பைப்பை கழட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் வந்து அவனை தள்ளி விட்டுட்டு, இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ண உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே நம்ம ஹீரோட கார்ட்ஸ்லாம் கூட வந்திருப்பாங்களா, அவங்க போலீஸை வர சொல்லிடுறாங்க. ஸோ அவனை போலீஸ் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பார்த்தா அங்கே இந்த சவுண்ட்லாம் ஒரு மாதிரி இதானனால அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடுது. அவங்க சிஸ்டர் வந்துட்டு, அவன் எதுக்கு இப்போ திரும்ப வந்தான், அவன் கூடலாம் எதுக்கு நீ சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துடுறான். ஸோ அவங்க அக்காக்காக நிறைய கிஃப்டெல்லாம் வேறு வாங்கிட்டு வந்திருக்கான். அவங்க வந்துட்டு, நீங்கள் நினைக்கிறத விட நான் தங்கச்சி நல்லா தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது, அவங்க உங்கள் வீட்டில் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, எனக்கு அம்மா மட்டும்தான், சிப்ளிங்ஸ் யாரும் கிடையாது, அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாரு அப்படின்னும் போது, ஹீரோயினோட அக்கா வந்துட்டு, நான் உன்னோட அம்மாவை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓகே சொல்லிடுறா. வீட்டில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, மியாவோட அக்கா உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது, நான் அந்த பூவாக்களே பிடிக்கலன்னு சொல்கிறேன், அவளோட அக்காவை வேற நான் வந்து மீட் பண்ணணுமா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, நீங்கள் எதை வச்சு அவளை பூவர்னு சொல்கிறீங்க, நம்ம இருந்த நிலைமையை விட பூவர்னு நினைக்கிறீங்களா, கிடையாது. அப்பா இறந்து போனதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூட வீடு இல்லாமல் நம்ம தெருவில் இருந்தோமா, அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்மளே அந்த நிலைமையில இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேட்டடாக அந்த கம்பெனியை ரன் பண்ணனால்தான் இவ்வளோ ரிச்சாக இருக்கும். நம்மளே அந்த லெவல்லேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ அந்த லெவலில் இருக்க பீப்புளோட கஷ்டம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, பழசெல்லாம் மறந்துட்டீங்களா, இந்த பணம்லாம் கொஞ்சம் வருஷமாக தான் நம்ம கிட்டே இருக்குது, பட் நம்ம புவராக எத்தனை வருஷம் இருந்திருக்கோம், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க அம்மா வேறு எதுவும் பேசலை. சரி ஓகே, நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினோட ஃபேமிலியை மீட் பண்ண போகிறாங்க. அங்கே பார்த்தா கிராண்ட்மா வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த கசனோட அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க வரதெல்லாம் இஷ்டம் கிடையாது, பட் இருந்தாலும் ஃபேமிலினா இவங்க எல்லாருமே தானே, அதனால் அவள் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா கிராண்ட்மாக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ரிச்சான ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதே கிடையாது. ஸோ அங்கே அந்த கசன் இருக்கால, அவள் எப்பவுமே ரொம்ப ஓவராக தானே சீன் போடுவா. ஸோ அங்கே இருக்க மெனு கார்டை பார்த்தா அதில் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ வேணும்னே நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து அவள் வேணும்னே தான் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ சொல்கிறா, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத, இதெல்லாம் நான் அசால்ட்டாக பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கசன் வந்துட்டு, இவன் எப்படி ஒன்றை மாதிரி ஒரு ரிச் மேனை வந்துட்டு கரெக்ட் பண்ணானே தெரியலையே அப்படின்னும் போது, நம்ம ஹீரோ வந்துட்டு, தேவையில்லாமல் என் ஒய்ஃபை பற்றி பேசணுன்னு அவசியம் கிடையாது, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பிடிச்சது, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னோட ஒய்ஃபை பற்றி யார் இப்படி பேசினாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க அங்கிள் வந்துட்டு, இவளுக்கு சமைக்கவே தெரியாது, வீட்டில் என்ன பண்ணுவா அப்படின்னும் போது நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, வீட்டில் நிறைய மெய்டு இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிப்பாங்க, ஸோ மியா ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு. ஸோ அவங்க அம்மாக்கே அப்போ தான் புரியுது, இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே மோசம், ஸோ நம்ம தான் நம்ம ஹீரோயினை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதாவது இந்த கசனோட ஹஸ்பண்ட், அவன் வந்துடுறான். ஸோ அவன் வந்தோடனே அவன் ரொம்ப ஃப்ளெக்ஸ் பண்ணுறான். அவன் வந்துட்டு ஷென் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதாகவும், அங்கே இருக்க பிரசிடெண்ட்க்கு வந்துட்டு இவன் ரொம்ப க்ளோஸ், அடுத்து இவனை கூட பிரசிடெண்ட் ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு தெரியல நம்ம ஹீரோ தான் அந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேட்குறான், உண்மைக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளா, பிரசிடெண்ட்கே உன்னை பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஓவராக பந்தா பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ
ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கால் பண்ணி இவனை ஃபயர் பண்ண சொல்லிடுறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு பிடிக்கலனா 1 இயர்க்கு அப்புறம் என்னை நீ டிவோர்ஸ் பண்ணிக்கோ, நான் ஒன்றும் கோச்சிக்கலாம் மாட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நாளைக்கு நான் மேரேஜ் கான்ட்ராக்டை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு புது கான்ட்ராக்டை வந்து கொடுக்குறாரு. பார்த்தா அதில் நம்ம கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறதே கிடையாது. நம்மளுக்கு பேபி பிறந்துச்சுனாலும் அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வளர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு வேளை ஃப்யூச்சரில் நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆச்சுனாலும் கம்பெனிலேருந்து 50% ஷேர் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்படின்லாம் எழுதியிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் நம்ம ஹீரோ கிட்ட உண்மைக்கே உனக்கு ஓகேவா என் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கல, ஸோ நான் ஏன் உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நேற்றே நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு அவங்க சிஸ்டரையும் போய் மீட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சிஸ்டருக்குமே நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னனால நம்ம ஹீரோவுமே அந்த ஒர்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றான். ஆஃப்டர்நூன் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கனால அவள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லும் போது அவன் ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டேங்கிறான். அவகிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டினதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் வேகமாக டாக்டரை கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறான். டாக்டருமே வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் பேபி நல்லா இருக்குது, இவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து கொடுக்கணும், அப்போ தான் இவங்களும் உங்கள் பேபியுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ அந்த டாக்டர் போன உடனே எல்லாருக்கும் கால் பண்ணி அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் எதுக்கு இவ்வளோலாம், நான் அவ்வளோலாம் சாப்பிட்டு போகிறது கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ எனக்கு நீயும் என்னோட குழந்தையும் தான் முக்கியம், ஸோ நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், நம்ம பேபியும் நல்லா பார்த்துக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் கேர் பண்ணிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இருக்காங்க, அதாவது அவனோட கசின்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட்பா எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின், அவனோட அம்மா, ஹீரோ அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போயிருக்காங்க. அங்கே ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயத்த சொல்கிறதுக்காக தான். அங்கே யாருக்குமே ஹீரோயினை பிடிக்கல, பட் இருந்தாலும் பிடிச்ச மாதிரி அங்கே ஆக்டிங் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கும்போது தாத்தா வந்துட்டு ஹீரோ கிட்ட நீயும் நானும் செஸ் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல, வா நம்ம போய் செஸ் விளையாடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினும் இருக்கும்போது அங்கே ஹீரோவோட அங்கிள் வந்துட்டு அங்கே ஆர்ட் கேலரி மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, பெயிண்டிங்ஸ்லாம், நீ வந்து பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு பெயிண்டிங்ஸ்னால் பிடிக்கும். ஸோ அவளுமே அந்த அங்கிள் கூட சேர்ந்து போயிடுறா. பார்த்தா அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு இருட்டாக இருக்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் நான் வரல, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லும்போது அங்கே எல்லாரும் வந்து அவளை பிடிச்சிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு வாரிசாக ஒரு பையன் தான் வேணும், பட் உன்னோட வயத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு, ஸோ அது இப்போவே நம்ம வந்துட்டு கலைச்சிட்டோன்னா நல்லா இருக்கும்ல, அடுத்து நீ வந்துட்டு ஒரு பாயை பெற்று கொடு, அது எங்களுக்கு ஓகே அப்படின்னு பேசுகிறாரு. அவளை பிடிச்சி கட்டி போட்டுட்டு அங்கே டாக்டருமே வந்து இன்ஜெக்ஷன் போட போகிறாரு. பட் ஹீரோ வந்துட்டு இவங்க ஏதாச்சும் வேலை பார்ப்பாங்க தெரிஞ்சுதான் அங்கே வந்துட்டு அவங்கெல்லாம் அடித்து போட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் கிராண்ட்பா கிட்ட நீங்கள் இவ்வளோ மோசமாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறதே கிடையாது, எனக்கு எந்த குழந்தைனாலும் ஓகே, நீங்கள் என்னோட பர்சனல் மேட்டர்லாம் தலையிட தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அந்த இல்லீகல் வேலை பார்க்குற டாக்டருமே நம்ம ஹீரோ போலீஸில் கொடுத்துட்றான் அரெஸ்ட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் காட்டுறாங்க ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ 6 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்குள்ளேயே குழந்தைக்கு தனியான ரூம் அங்கே எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு ரெடி பண்ண சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது ஹீரோ காமிச்சிட்டு நம்ம ப்ளூ கலரில் பண்ணலாமா இல்லை பிங்க் கலரில் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பிங்க் கலராக பண்ணலாம், ஏன்னா நம்ம குழந்தைக்கு பிங்க் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், பாஸ் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக வேறு யாராச்சும் அட்டன் பண்ணவா, எனக்கு என்னோட ஒய்ஃபை கேர் பண்ணிக்கணும், இப்போ நான் அவளை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நடந்தே தான் மால் போகிறாங்க. அங்கே போய் ஹீரோயின் சில திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஸ்டொமக்கில் பெயின் வர மாதிரி இருக்கு. அவள் வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறா. ரொம்ப நேரமாக ஹீரோயின் வெளியில் வரவே இல்லை. பார்த்தா ஹீரோ ரொம்ப பயந்துட்டு இருக்கான். பட் ஹீரோயின் வந்துடுறா, ஓகேவா தான் இருக்கா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை செக் பண்ணுறதுக்கு டாக்டர்
டாக்டர் வராரு. அவர் செக் பண்ணிட்டு பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுறான். அதில் நம்ம ஹீரோயின் வந்து யாரையோ கூட ரெண்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஹீரோவோட கிராண்ட்பா தான் ஹீரோ கிட்ட காட்ட சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. நம்ம ஹீரோக்கு தெரியும் அது அவங்க அக்காவுக்கு ட்ரீட் பண்ண டாக்டர் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கே தெரியும்ல இந்த டாக்டர் தான் வேணும்னே எதுக்கும் ஃபேமிலி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தாத்தா வந்துட்டு ஹீரோவோட கசினை பார்த்து முறைக்கிறாரு. பிகாஸ் அவளுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்காதனால தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவர்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இவங்க ட்ராமாலாம் எப்பவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கண்டுக்காம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் வந்துடுறான். ஸோ அப்படியே ஒரு டேஸ் பாஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு டெலிவரி டேட்டும் பார்த்தா எதிர்பாராத விடமா நம்ம ஹீரோயினுக்கு ட்வின்ஸ் பிறந்துடுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், இத்தனை தடவை செக் பண்ணியோ ட்வின்ஸ்ன்னு கண்டே பிடிக்கல போல அவங்க. ஸோ நம்ம ஹீரோக்கும் செம்ம ஹாப்பி. பிகாஸ் ஒரு பாய் ஒரு கேர்ள் பிறந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தைங்கள ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க, இவன் இந்த குழந்தைங்க வந்ததுலேருந்து அவன் ஒர்க்கை பார்க்கவே மாட்டேங்கிறாமா, பேசாமல் இவன் வீட்டிலேருந்து குழந்தைங்கள பார்த்துக்கட்டும், நீ போய் கம்பெனியில் இருக்க வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே ஒரு குழந்தை என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஹாப்பி இன்னைக்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.